மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் உள்ளார் என்றும் அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பாதுகாத்து வருவதாகவும், ஆனால் தற்போது கடவுளின் பெயரை மூலதனமாக வைத்து வெறுப்பு அரசியல் நடைபெற்று வருகிறது என்றார் அறிவுள்ளார். சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை ஒருங்கிணைக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இயேசு அழைக்கின்றார் அமைப்பின் தலைவர் பால் தினகரன், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், கேக் வெட்டும் போது கத்தியை தேடி கிடைக்காததால் அங்கிருந்த அட்டை பெட்டியை கிழித்து அதில் கேக் வெட்டினார். இயேசு பெருமான் உலகம் முழுவதும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பிரதான மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை நம்முடைய டாக்டர் பால் தினகரன் அவர்களும் இங்கே எடுத்துரைத்தார். அவர் காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொள்ள நேர்ந்தது என்பதை நாம் அறிவோம். அதற்கு எதிர்வினை என்கிற பெயரில் வன்முறையை போதிக்கவில்லை. அரசாங்கம் எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவினாலும் அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடக்கூடாது, வன்முறைக்கு வித்திட்டு விடக்கூடாது என்பதற்கு இயேசு பெருமான் நமக்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறார். அவ்வளவு பெரிய தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது. சிலுவையிலே அறைந்தார்கள். பொதுமக்கள் முன்னிலையிலே அவரை கொடுமை செய்தார்கள். ரத்தம் சிந்த சிந்த அவர் சிலுவையை சுமந்து சென்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் கூட ஆண்டவரிடத்திலே அவர் என்ன முறையிட்டார் என்றால், இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே இவரை மன்னியும் என்று அவர்களை மன்னிக்கும்படிதான் ஆண்டவரிடத்திலே இயேசு பெருமான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தன்னுடைய ஆதரவாளர்களை பார்த்து, இப்படி செய்கிறார்களே, இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள், இவர்களுக்கு எதிராக வன்முறையை கையிலெடுங்கள் என்று அவர் போதிக்கவில்லை. தனக்கு அவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனையை கொடுத்த போது கூட, இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்கிறார்கள், ஆண்டவரே இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவரிடத்தில், இறைவனிடத்தில் இயேசு பெருமான் அந்த நேரத்திலும் அவர்கள் விவரம் தெரியாமல் தப்பு செய்கிறார்கள், குற்றம் செய்கிறார்கள், அவர்களை தண்டிக்க வேண்டாம், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இயேசு பெருமானின் போதனை. எவ்வளவு பெரிய நெருக்கடியான நேரத்திலும் கூட, ஆத்திரப்பட வேண்டிய நேரத்திலும் ஆத்திரப்படாமல் தன்னுடைய பின்பற்றக்கூடிய மக்களை, தன்னை பின்பற்றக்கூடிய மக்களை தவறான பாதைக்கு செல்லும்படி தூண்டாமல்
ஆண்டவரிடத்திலே முறையிடக்கூடியவராகத்தான் இயேசு பெருமான் இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அதைத்தான் உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பு மட்டும்தான் மானுடத்தை மேம்படுத்தும், அமைதியை தரும், தனி மனித அமைதியை மட்டுமல்ல உலக அமைதியை உருவாக்கும். உலகம் முழுவதும் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அமைதியோடு வாழ வேண்டும். அதற்கு அடிப்படையானது அன்பு, அன்பு, அன்பு என்பது மட்டும்தான். அன்புதான் அருளாக, கருணையாக விரிவடைகிறது. குடும்பத்திலே உள்ளவர்கள் மீது நாம் காட்டுகிற பாசம் அன்பு. உறவென்று தெரியாத மற்றவர்கள் மீது நாம் காட்டுகிற அன்பு கருணை. பிற உயிர்களிடத்திலும் நாம் காட்டுகிற அன்பு அருள், அருள் என்றார்கள். அன்புதான் கருணையாக விரிவடைகிறது, அன்புதான் அருளாக விரிவடைகிறது, அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. கோபமோ வன்முறையோ எந்த வகையிலும் அதற்கு தீர்வாகாது என்பதை சொல்லுவதற்கு தோன்றிய ஒரு மகான் தான் இயேசு பெருமான். வெறுப்பு என்பதே கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது. அன்பு செலுத்து என்றால் அதற்கு இன்னொரு பொருள் என்ன? எதிர்மறை பொருள். வெறுப்பு என்பது கூடாது. இன்றைக்கு மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் வெறுப்பையே போதிக்கிறார்கள். வெறுப்பு அரசியலை ஆயுதமாக மாற்றுகிறார். வெறுப்பை மூலதனமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு பெருமான், நபிகள் நாயகம், கௌதம புத்தர் இவர்களெல்லாம் மானுடத்திற்கு போதித்தவை பிறரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். மனிதநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை. ஆளாளுக்கு ஒரு கொள்கையை பேசலாம், ஒரு கோட்பாட்டை சொல்லலாம். அது ஒரு கட்சிக்கானதாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்திற்கானதாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உரிய கோட்பாடு, உயர்ந்த கோட்பாடு, உன்னதமான கோட்பாடு, தலை சிறந்த கோட்பாடு மனிதநேயம் என்பதுதான். ஹியூமானிட்டி, மனிதநேயம் என்பதுதான் உலகின் தலை சிறந்த கொள்கையாக இருக்க முடியும், தலை சிறந்த கோட்பாடாக இருக்க முடியும். இதை சொல்லுவதற்கு தோன்றிய மாமனிதர்கள் தான், மகான்கள் தான். கௌதம புத்தராக இருந்தாலும், இயேசு பெருமான் அவர்களாக இருந்தாலும், நபிகள் நாயகமாக இருந்தாலும், அவர்களின் போதனைகள் மனித குலத்தின் மீட்சிக்கு அடிப்படை தேவை. ஒருவருக்கொருவர் வெறுப்பை உமிழாமல் அன்பை செலுத்த வேண்டும் என்பதுதான். எனவே கிறிஸ்துமஸ் செய்தி என்பது எவர் மீதும் வெறுப்பை காட்ட வேண்டாம், பாசம் காட்டுங்கள், அன்பை பொழியுங்கள். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. ஆனால் இன்றைக்கு நாடு எந்த திசை வழியிலே போய்கொண்டிருக்கிறது, உலகம் எந்த திசை வழியிலே போய்கொண்டிருக்கிறது, இவற்றுக்கெல்லாம் ஒரே ஆறுதல் உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்தவம் பரவி இருப்பதுதான். எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் கிறிஸ்தவத்தை பாராட்டி பேசுறீங்க, இஸ்லாத்தை பாராட்டி பேசுறீங்க, பௌத்தத்தை பாராட்டி பேசுறீங்க, ஆனால் எங்கள் மதத்தை மட்டும் நீங்கள் ஏன் குறை சொல்லுகிறீர்கள் என்று சொல்கிறார். சகோதரத்துவம் இருக்கிற மதங்களை நாம் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்றுதான் கிறிஸ்தவம் எல்லோரையும் அழைக்கிறது. பாய் என்று இஸ்லாம் அழைத்தது. பாய் என்றால் சகோதரன் என்றுதான் பொருள். ஆனால் பிறப்பின் அடிப்படையிலே நீ வேறு, நான் வேறு, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், உன்னை நான் எப்படி சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியும், நீ எப்படி என்னை அண்ணன் என்கலாம், நான் எப்படி உன்னை தம்பி என்கலாம், நமக்கிடையில் எப்படி அண்ணன் தம்பி உறவு இருக்க முடியும் என்று சொல்லுகிற
ஒரு மார்க்கத்தை அல்லது மதத்தை நாம் எப்படி வரவேற்க முடியும்? இதுதான் அடிப்படையானது. இந்தியாவிலே இன்றைக்கு நிறுத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்த மண்ணிலேயே பிறந்தவர்கள் தான். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்த மண்ணுக்குரிய மக்கள் தான். ஆக அங்கே சகோதரத்துவம் இருக்கிறது. நீ யார், என்ன குலம், என்ன கோத்திரம் என்றெல்லாம் பார்க்காமல் மனிதனை மனிதன் பார்த்ததும் மார்புற தழுவிக் கொள்ளுகிற சகோதரத்துவம், கையை குலுக்கிக் கொள்கிற சகோதரத்துவம், ஒருவருக்கு ஒருவர் நலமாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிற சகோதரத்துவம். திருமாவளவன் நலமோடு இருக்க வேண்டும், கொஞ்ச நேரம் உறங்கினாலும் ஆழ்ந்த உறக்கமாக இருக்க வேண்டும், அவருக்கு இன்னும் இன்னும் பலம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்களை எல்லாம் எழுப்பி நிற்க வைத்து சில நிமிடங்கள் எனக்காக ஜெபம் செய்கிறார் அண்ணன் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் என்று சொன்னார். இந்த பண்பை, இந்த மாண்பை அவருக்கு எது தந்தது? கிறிஸ்தவம் தந்தது. அவருக்கு இந்த சகோதரத்துவ மாண்பினை, சகோதரத்துவ இந்த குணத்தை, அந்த இயல்பை அவருக்கு வழங்கியது கிறிஸ்தவம். அந்த சகோதரத்துவத்திற்காகத்தான் கிறிஸ்தவம் போற்றப்படுகிறது, இஸ்லாம் போற்றப்படுகிறது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.